பாத்தியமா எங்க இருக்கீங்க? மாமா மாமா என்னாச்சு மாமா? தண்ணி அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். குழந்தைகளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஒண்ணும் தெரியல. என்ன தைரியம் தான் இவளுக்கு போய் தண்ணி கொடுப்ப? ஓடுகாலி பத்த இவளுக்கு தண்ணி வேற கொண்டு வந்து கொடுக்குறியா? மண்டையில மூளை இருக்க நாய இவள. முஸ்தபா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டுச்சுடா அந்த பொண்ணு. தட்டிட்டியடா பாவண்டா. என் தம்பி என்கிட்ட தட்டி பச்ச குடும்பம் வச்ச அது மட்டும் பாவம் இல்லையா? இவள மனுஷனா மிருகமாடா. இப்ராஹிம் பாய், உங்க பயம் படுறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என் பொண்ணு மட்டுமா தப்பு செஞ்சா? உங்க மகனும் தானே காரணம். இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். சங்கரையர், அவன் செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறையா? பாய், நீங்க பெரியவங்க, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்க பையன் தான் தப்பு பண்ணான்னு சொன்னேன். ஐயா, எனக்கு என் உசுறு வேணும் ஐயா. அடக்கு இருக்கா? ஓ உசுறு எங்களுக்கு எதுக்கு? அதை எடுக்கதான் மேல ஒருத்தர் இருக்கான்ல. அந்த ஆண்டவன் நீதாய்யா, நீதாய்யா. பொறு 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 பொறு, எங்களுக்கு தேவை உன் தலை மட்டும்தான். அட போடா, ரெண்டு ஒண்ணுதானடா. ஆனா ஒண்ணு நிச்சயம், எங்க ஆத்தா சுத்தமா ஆரையா சொல்றா, இந்த தலைனால உங்களுக்கு 10 பைசாவுக்கு பிரதமர் இருக்காரு சொல்லிவிட்டு. அட போடா. பரமேஸ்வரா, ஏண்டா யார் தலைய யாரா எடுக்கிறது? ஏண்டா சுந்தரையர் தலைனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? எங்கடா அவன் தலைவன் கூடலூர் கோயந்தே, அவன் இன்னைக்கு என்கிட்ட கோயந்தாடா. கோயந்தா வாடா வா. ஏன் தலைவா நீ எடுக்கிற? உன் தலை நாட்டாளா ஏன் தலைய எடுப்ப? இப்பப்பா இல்ல, நான் சுடல. எங்க ஊர் ஹரிச்சந்திரா நாடகத்துல ஹரிச்சந்திரன் பக்கத்துல போலீஸ்கார வேஷம் போட்டு சுட்டேன். அந்த நாடகத்துல சும்மா எடுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். சுடு. வேணாங்க. சுடுறா. சுட்டா நீங்க தட்டு போயிருவீங்க. சுடுறா. துப்பாக்கி எடுத்தவெல்லாம் சுட்டுட முடியுமா? முடியாது. கத்தி எடுத்தவெல்லாம் வெட்டிட முடியுமா? முடியாது முடியாது. மீச வச்சவெல்லாம் கோவிந்தன் ஆயிட முடியுமா? சத்தியமா முடியாதுங்க. அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்டா. துப்பாக்கியால சுடணும்னா குறிபாத்து சுடணும். ஆமாங்க. கத்தியால வெட்டணும்னா கரெக்டா வெட்டணும். மீச வைக்கணும்னா ஆம்பளையா இருக்கணும், வீரா இருக்கணும். ஆமாங்க, அந்த ரெண்டுமே என்கிட்ட கிடையாது சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி, நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன் சாமி. ஏய், இவன் தலையை கலெக்டர் விட்டு காமிச்சிருங்கடா. ஆமா, கலெக்டர் இருந்து லெட்டர் வந்திருக்கு. சீக்கிரம் படிக்கலையா? அரசாங்கம் விட சொல்லிதான் ஏதோ லெட்டர் கொடுத்துருப்பாங்க போட்டுருக்கு. நான் ரொம்ப நல்லவையா. ஆமாங்கய்யா, சத்தியமையா. ஐயா, ஊர் தலைவர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இதையும் படிங்கய்யா. ஊர் தலைவர்லாம் என்ன கைவிட மாட்டாங்கய்யா. ஏன்னா ஊரு நல்லது கெட்டதுக்கு அப்புறம் நான் தாயா. அது போக ஊர் கோயில விளக்கத்தை என்ன தவிர வர ஆள் இல்லையா. கோவிந்தன் அவர்களுக்கு சுந்தரையர் எங்கள் ஊரில் இருந்தவரை பல தொல்லைகளை அணிவித்தோம். இப்போது ஊர் நிம்மதியாக இருக்கிறது. தயவு செய்து சுந்தரையரை உடனடியாக கொள்ளவும். இப்படிக்கு ஊர் தலைவர் உலகநாதன். விட்டுருக்கையா. ஏய்,
இந்த நாய கவர்மெண்ட்டும் வேண்டாங்குது, ஊர் ஜனங்களும் வேண்டாங்கிறாங்க. அப்புறம் எதுக்குடா இவன் தலை? துரத்தி விடுங்க. அந்த காதல் ஜோடி 2 பேரோட தலையும் நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு கலெக்டர் விட்டு வாசல்ல இருக்கணும். புரியுதா? சரிண்ணே. ரொம்ப பயமா இருக்கிறேன். சந்திரலேகா, இத பாரு, நான் சொல்றது முதல்ல கேளு. இந்த காட்டுக்குள்ள சங்கிலி கற்பான்னு ஒரு காவல் தெய்வம் இருக்கான். அதனால சங்கிலி கற்பான்னு சொன்னா பயமே வராது. இப்ப என்ன பாரு, சங்கிலி கற்பா. எனக்கு பயமே இல்ல. நீ சொல்லு. சங்கிலி கற்பா. சங்கிலி கருப்பன நினைச்சுக்கோ. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, காத்துக கருப்புக நெருங்காது. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, நெஞ்சமும் பயத்துல நடுங்காது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, காத்துக கருப்புக நெருங்காது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சங்கடம் தீந்திடும், சஞ்சலம் விலகிடும், தடைகளும் எப்பவும் வருத்தாது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சந்திரலேகா சங்கிலி இருக்கா சேர்ந்தாடு தாளத்தோடு, சாய்ந்தாடு ராகத்தோடு. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, காத்துக கருப்புக நெருங்காது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. கூடலூர் கோடாங்கியோ குறி சொல்ல கேட்டு வந்தேன். கூடிடும் பௌர்ணமிதான் நல்ல நாள் என்றார். கோவிலூர் புறவர் சொல்லும் குறி பொய்யாய் போவதில்லை, கூட்டுக்கிளி பறந்து போகும் பாரென்றார். சுமந்திடும் பாரவை, தொலைந்திடும் நேரவை, சங்கரத் திருவடி வழித்துணை வருமடி. பேர் சொல்லி சீரச் சொல்லி கும்மி கொட்டடி, தேன் மல்லி பூவை அள்ளி பூசை செய்யடி. வணங்குவோம் வாடி சோலையம்மா. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, காசுக கருப்புக நெருங்காது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சங்கடம் தீர்ந்திடும், சஞ்சலம் விலகிடும், தடைகளும் எப்பவும் வருத்தாது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சந்திரலேகா சங்கிலி இருக்கா சேர்ந்தாடு தாளத்தோடு, சாய்ந்தாடு ராகத்தோடு. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, காத்துக கருப்புக நெருங்காது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சங்கிலி அப்பல் முன்னே தங்கமலே. மனங்களும் கூடவே கலங்களும் சேரணும். எல்லாருக்கும் ஏலாதார்க்கும் ராசாவுக்கும் என்னாலும் துணையிருப்பான் சங்கிலி அப்பன். வணங்குவோம் வாடி சோலையம்மா. சங்கிலி
கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க காத்துக கருப்புக நெருங்காது. சங்கடம் தீர்ந்திடும் சஞ்சலம் நிலையிடும் தடைகளும் எப்பவும் வருத்தாது. சந்திரலேகா சந்திரலேகா சங்கிலி இருக்கா சங்கிலி இருக்கா சேர்ந்தாடு சேர்ந்தாடு தாளத்து சாய்ந்தாடு சாய்ந்தாடு ராகத்து. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க காத்துக்க கருப்புக நெருங்காது. சங்கடம் தீர்ந்திடும் சஞ்சலம் விலகிடும் தடைகளும் எப்பவும் வருத்தாது. சந்திரலேகா ஒண்ணு பண்ணாத, வேண்டாம், விட்டு. ஐயோ, ஒண்ணு பண்ணாத. ஐயா, ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நாட்டுக்கே காவலுக்கு இருக்க வேண்டியவங்க உங்க தங்கச்சியை கற்பழிச்சு வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்திட்டாங்களே, அதை விடவா தம்பி தப்பு பண்ணிருச்சு? அப்புறம் அந்த நாய்களுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? நாம மனுஷங்கடா.
உட்காருங்க. ஐயா 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 கலெக்டர் ஐயா, அந்த காதல் ஜோடிகளை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ஐயா. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள அவங்க 2 பேர் தலையை வெட்டி உங்க வீட்டு வாசல்ல வைக்க போறேன்னு சொல்லிட்டாயா அந்த கூடலூர் கோயந்தே. ஐயா அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துக்கியா. சுந்தரம், அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன். நீ கூட்டிட்டு போ. ஆகட்டியா ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஐயா மிஸ்டர் குகநாதம், எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணிட்டீங்களா? எவ்ரிதிங் ரெடி சார். அதை ரெடி படிக்கலாம், எப்படி ரவுண்ட் அப் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சா? பெர்ஃபெக்ட்டா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சார். ரிஹர்சல் கூட பார்த்தாச்சு. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மினிட் ஃபயரிங் தான். கோவிந்தண்ண, அந்த காதல் ஜோடி 2 பேரும் எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சு அவங்களை பிடிக்க முடியல. எங்க போனாங்கன்னு தெரியல என்ன. ஆமண்ண, எங்க போனாங்கன்னு தெரியல என்ன. அவங்க தாண்டா நம்ம துருப்பிச்சிட்டு போங்கடா, போய் தேடுங்க. முஸ்தபா, அவங்க 2 பேரும் கோவிந்தன் கிட்ட தப்பிச்சிட்டாங்க. யார் சொன்னது? பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. அந்த கோவிந்த கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனா இந்த முஸ்தபா கிட்ட அவங்க தப்பிக்கவே முடியும். இப்ப சொல்ற கேளு, அவங்க 2 பேரும் பணத்தையும் கொண்டு வந்து உன் காலடியில போடல. என் பேரு முஸ்தபா இல்ல.